ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வாஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு கவுனி அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அந்த பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் நான் பொங்கல் வைக்கிறதுக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசி டக்குன்னு வச்சா ஊரே ஊறாது. அதனால் நைட்டே நான் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சா தான் காலைல சமைக்க கரெக்டாக இருக்கும் நமக்கு. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த ரைஸ் எப்படி இருக்குதுன்னு. நைட்டு நான் ஊற வைக்கும் போது நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். அந்த ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் திரும்பி இன்னொரு கழுவ வேணாம், சத்தெல்லாம் நமக்கு போயிடும், கிடைக்காது. ஏன் முத நாளே ஊற வச்சிட்டோன்னா நம்ம அன்னைக்கே ஊற வச்சு நமக்கு சமைச்சோன்னா கொஞ்சம் ஆகவே ஆகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு வேகிறதுக்கு. அதனால் முத நாளே ஊற வச்சோன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமும் நம்ம நல்லா விசில் விட்டு நல்லா சமைச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம அப்படியே மொத்தமாக போட்டுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் பச்சரிசி அதில் தான் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், உடம்பும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். சுகர் இருக்கிறவங்க, ஸ்வீட் சாப்பிட முடியலை, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சரிசி பொங்கலை விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அரிசி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அப்போ தான் நல்லா அரிசி நல்லா வேகணும். குக்கரில் ஒரு 10 விசில் கிட்ட நம்ம விடணும். அதனால நிறைய தண்ணி வச்சுட்டா ஒன்றும் ஆகாது, அரிசி நல்லா குக் ஆகும். குக்கரை மூடியை போட்டு நல்லா டைட்டாக நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க குக்கர் ரைஸ் தூக்கி நமக்கு அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்ல ஒரு 10 விசில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடணும் அரிசியை. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 10 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். விசில் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு 10 விசில் வரணும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் விசில் வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் வெள்ளத்தை பாவை காய்ச்சிடலாம். தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஒரு 2 சில்லு தேங்காய் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை நம்ம அப்படியே கூட போடலாம், ஆனால் நிறைய மண் கல் அந்த மாதிரி இருக்கும், நமக்கு அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா வயிற்றில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் நல்லா நம்ம வெள்ளத்தை நல்லா பாவு காய்ச்சி நம்ம அதோட பாவை தூக்கி நம்ம ஊற்றிக்கலாம் வடிகட்டி. அதனால் வெள்ளத்தை இன்றைக்கி எடுத்து தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் வெள்ளம் கொதிக்கிற அளவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வெள்ளத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வெள்ளம் கொதிக்க ஆரம்பிக்குது, நல்லா கொதிக்கணும். அதே மாதிரி நல்லா கொதித்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா கட்டி எதுவுமே இல்லை. வெள்ளம் நல்லா கொதிச்சிச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்சுருக்க அரிசியை பார்க்கலாம். நம்ம விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா வெந்திருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியுது. நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அரிசி வெந்திருக்குது. நல்லா கை வச்சு பார்த்துருக்கேன், நல்லா வெந்துருச்சு. நாம் எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை பாகை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த ரைஸில் ஏன் ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஊற்றுறோன்னா அந்த கல் மண் எதுவுமே நமக்கு பொங்கலுக்குள்ளே போகாமல் இருக்கும். அதனால் நல்லா வடிகட்டிக்குவோம். வடிகட்டினா தான் நமக்கு சாப்பிடவும் நல்ல நறுன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா வடிகட்டிக்குவோம். வெள்ளத்தை ஃபுல்லாக வடிகட்டியாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் பொங்கல் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கவும். நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவை அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நெய்யில் நல்லா வறுத்து போட்டுக்கணும். அது நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு தேங்காயும் நல்லா செவக்கணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கல் அதை நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் நம்ம எல்லாத்தையும் பொங்கலில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நாம் எடுத்து வச்சுக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்க வேண்டியதான்.
என்னோட ஸ்டைலில் கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கருப்பு கவுனி அரிசி பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நானும் செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கும் அதேமாதிரி செஞ்சு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் இதை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.